2021 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? ஒவ்வொரு தொகுதிக்கும் ஃபோன் பண்ணி, தம்பி நான் கொடுத்து விட்ட 10 கோடியில் 5 கோடி தான் செலவு பண்ணியிருக்கேன், அந்த மீதி 5 கோடி கொடுத்து விட்டு. தோத்து போயிட்டீங்கன்ற வருத்தமே இல்லை, கட்சி உடையுதுன்ற கவலை இல்லை, தோத்து போனவங்க எல்லாம் ஐயோ அம்மான்னு கதறாங்கன்ற கவலையே இல்லை. ராயபுரம் மனோட்ட கேட்டிருக்காரு, தம்பி நீ ஒரு 8 கோடி தான் செலவு பண்ணியா, 2 கோடி மிச்சம் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொடுத்து விடுப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு 10 கோடியும் கொடுத்துட்டாரு. இந்த வச்சுக்கோ. மானஸ்தம் போல. ஆதி ராஜாராமன் எங்கே நின்னாரு? சேப்பாக்கம். அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி கொடுத்த 10 கோடியில் நீ 2 கோடி தான் செலவு பண்ணியாமே, அது போக உதயநிதிட்ட வேறு ஒரு 5 கோடி வாங்கினியாமே. 15 கோடியாக திருப்பி கொடுத்தாரா சார்? அண்ணே சோத்துக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறேன்னுட்டு அழுது புலம்பி 10 பைசா கொடுக்கல. இவர்கள் தான் இன்று எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். புரியுதா? இவ்வளோ வருஷமாக பதவியே கிடைக்காதவனுக்கு நீ பதவி கிடைச்சா சந்தோஷமாக தானே சார் இருப்பான். இன்னைக்கு இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் இவர்களை போன்ற கைத்தடிகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வாழ்க, அண்ணன் வாழ்க, அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க என்று பேசுவதற்கு காரணம், அதிமுக என்றால் திரு பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், தங்கமணி, வேலுமணி, CV சண்முகம் போன்ற இவர்கள் தான் மூத்த தலைவர்கள். KP முனுசாமி இவர்கள் தான் மூத்த தலைவர். இவர்கள் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். இவர்கள் இந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது இந்த அக்ரி தளவாயெல்லாம் ரூமுக்கு வெளியில் இருப்பாங்க. அவங்ககிட்ட அவங்க கன்சல்டேஷன் ப்ராசஸ்லேயே அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசைன் மாதிரி முடிய மட்டும் எதிரியோ கைது போடியானுவாங்க, பேர் தான் அவைத்தலைவர். இப்போ இந்த தலைவர்கள்லாம் வெளில போன உடனே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரத்துக்குலாம் ரூமுக்குள்ள இடம் வந்துச்சு, கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த தலைவர்களுக்கு பழைய பதவியை கொடுத்து அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா இவங்கெல்லாம் திருப்பி வெளியில் போகணும். அதனால தான் இவர்கள் வந்து வெளியில் பெட்டி கொடுக்குறது, அண்ணனை பற்றி பேசினா அவ்வளோதான்ட்டு.